ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பகவானின் பேராசை. வழங்கியவர் பிரியதர்ஷினி ராதாதேவி தாசி அவர்கள். ஜன்மாத்யஸ்ய யத, அனைத்தும் பகவானிலிருந்தே தோன்றுகிறது. வேதாந்த சூத்திரம் 1.1.2. எனவே பேராசையும் அவரிடமிருந்தே பிறந்திருக்க வேண்டும். ஆயினும் பௌதிக உலகில் காணப்படும் பேராசை நமது 3 எதிரிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பகவத்கீதையில் 16.21 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நரகத்தின் 3 வாயில்களான காமம், கோபம், பேராசை ஆகியவற்றை புத்திசாலி மனிதன் கைவிட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். பகவான் தம்மில் எழும் பேராசையினை பல்வேறு அவதாரங்களில் நிறைவு செய்கிறார். பொதுமக்களின் பேராசை. பௌதிகவாதிகள் லௌகிக சுகங்களை அனுபவிப்பதற்கும் உடைமைகளை சேகரிப்பதற்கும் பேராசைப்படுகின்றனர். சிலர் ஸ்வர்க்கம் சென்று சோமபானம் அருந்துவதற்காக பேராசைப்படுகின்றனர். சிலரோ பகவானுடன் ஐக்கியமாவதற்கு பேராசை கொள்கின்றனர். சிலர் யோக சித்திகளை பெற பேராசை கொள்கின்றனர். இத்தகு பேராசைகள் அனைத்தும் கிருஷ்ணரிடம் தொடர்பில்லாத காரணத்தினால் அதில் மேலோட்டமான பிழைகள் தெரியாவிடினும் இழிவானவை, இறுதியில் துன்பத்தை விளைவிப்பவை. ஒருவனது மனம் இத்தகு பேராசையினால் நிரம்பியுள்ள போது அவனிடம் மனநிறைவோ அமைதியோ இருக்காது. கிருஷ்ணரை தன்னலமின்றி வழிபடவும் முடியாது. பக்தர்களின் பேராசை. ஆயினும் பேராசை என்னும் தன்மையினை நாம் பகவானின் சேவையிலும் ஈடுபடுத்த முடியும். ஸ்ரீல நரோத்தம தாச தாகூர் எனும் கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர் தமது பிரேம பக்தி சந்திரிகா எனும் நூலில் 2.10 லோபசாது சங்கே ஹரி கதா என்று கூறுகிறார். அதாவது தூய பக்தர்களின் சங்கத்திற்காகவும் கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்காகவும் நாம் பேராசை கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இந்த பேராசையை அதிகமாக வளர்த்து கொள்ளும் போது ஆன்மீக முன்னேற்றமும் ஆன்மீக ஆனந்தமும் அடையலாம். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பிரபுபாதரும் பத்யாவலி 14 எனும் தமது நூலில் கோடான கோடி பிறவிகள் புண்ணிய செயல்கள் செய்தாலும் பெற முடியாத கிருஷ்ண பக்தியை பேராசை லௌல்யம் என்னும் விலையை கொண்டே வாங்க முடியும் என்று குறிப்பிடுகிறார். கிருஷ்ண பக்தி ரச பாவிதாமதி கிரியதாம் யதி குதோ லப்யதே தத்ர லௌல்யம் அபிமூல்யம் ஏகலம் ஜன்ம கோடி சுக்ருதைர்ன லப்யதே. இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவெனில், ஆன்மீக பேராசை இருந்தால் மட்டுமே கிருஷ்ண பக்தியின் ரசத்தை, அதாவது சுவையை அனுபவிக்க முடியும். இல்லையேல் முடியாது. எனவே பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரின் சேவைக்காகவும் வைஷ்ணவர்களின் சேவைக்காகவும் ஹரிநாம சங்கீர்த்தனம் புரிவதற்காகவும் ஹரிகதா கேட்பதற்காகவும் பேராசைப்படுகின்றனர். இதன் மூலம் நம்மிடம் இருக்கும் பேராசை ஆன்மீகமானதாக மாறுகிறது. இத்தகு பேராசை விரும்பத்தக்கது, வேண்டத்தக்கது. பகவானிடமும் பக்தனிடமும் உள்ள பேராசை முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது, தெய்வீகமானது. பேராசையால் தோன்றிய மகாபிரபு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு யுக தர்மமான ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதற்காகவும் அதன் மூலம் கிருஷ்ண பிரேமையை தாராளமாக வழங்குவதற்காகவும் இக்கலியுகத்தில் மறைக்கப்பட்ட அவதாரமாக தோன்றினார். இதுவே அவர் தோன்றியதற்கான காரணம் என்று வெளிப்படையாக அறியப்படுகிறது. ஆயினும் கிருஷ்ணலீலையில் தம்மால் நிறைவேற்றிக் கொள்ள இயலாத 3 பேராசைகளே அவர் மகாபிரபுவாக தோன்றியதற்கான அந்தரங்க காரணம் என்று கூறப்படுகிறது. அதாவது பகவான் இவ்வுலகில் தோன்றுவதற்கும் பேராசையே முக்கிய காரணமாக அமைகிறது. பூரண புருஷோத்தமராகிய பகவான் தன்னில் திருப்தியுற்றவர். அவருக்கென்று எந்த தேவையும் இருப்பதில்லை. அவர் 6 ஐஸ்வர்யங்களை, வளங்களை பூரணமாக கொண்டவர். அவரிடம் ஏன் பேராசை? எதற்காக பேராசை? பேராசையின் அந்த விதை பகவானில் படிப்படியாக வளர்ந்து கௌரங்க மகாபிரபுவின் ஸ்வரூபத்தில் எவ்வாறு பூர்த்தி அடைகிறது என்பதன் ஆழ்ந்த இரகசியங்களை ஆச்சாரியர்கள் தத்துவ விளக்கங்களுடன் படிப்படியாக அழகுற வர்ணிக்கின்றனர். பகவான் விஷ்ணுவின் பேராசை. யாருடனாவது சண்டையிட வேண்டும் என்ற பேராசை வைகுண்டநாதரின் விஷ்ணுவிடம் எழுந்தது. அவர் பகவான் என்பதால் அவரிடம் 6 ஐஸ்வர்யங்களும் பூரணமாக இருந்தன. வீரம் என்பது அவற்றில் ஒன்று. ஈடு இணையற்ற பலம் இருந்தமையால் சண்டை புரிவதற்கான பேராசை அவரில் எழுந்தது இயற்கையே. அந்த ஆசை அவரில் தோன்றியதும் அவரது அந்தரங்க சக்தியான யோக மாயை அதனை பூர்த்தி செய்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கினாள். பகவானுடன் சண்டையிடும் அளவிற்கு இணையான பலம் பெற்றவர் வேண்டுமே. இல்லாவிடில் சண்டையில் சுவாரஸ்யம் இருக்காதே.
அவரது அந்தரங்க சக்தியான யோக மாயையின் ஏற்பாட்டினால் வைகுண்ட வாசலில் இருந்த வாயில் காப்பாளர்களான ஜெயன் விஜயன் இருவரும் 3 பிறவிகளுக்கு அசுரர்களாக பிறவி எடுக்கும்படி 4 குமாரர்களால் சபிக்கப்பட்டனர். முதலில் அவர்கள் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்பு என்றும், இரண்டாவதாக ராவணன் கும்பகர்ணன் என்றும், இறுதியாக சிசுபாலன் தண்டவக்ரன் என்றும் பிறந்தனர். அவர்களுடன் பகவான் விஷ்ணு 3 அவதாரங்களில் சண்டையிட்டு ஆனந்தம் அடைந்தார். இதனை பகவான் விஷ்ணுவின் பேராசையாக ஸ்ரீமத் பாகவதம் விளக்குகின்றது. பகவான் நரசிம்ம தேவரின் பேராசை. பகவான் நரசிம்மருக்கு 2 ரூபங்கள் உள்ளது. உக்கிரமான பயங்கரமான ரூபம், இன்னொன்று அனுக்கிரமான சாந்தமான ரூபம். ஹிரண்யகசிப்புவை கொன்றவுடன் பகவான் நரசிம்ம தேவர் மிக மிக பயங்கரமான தனது ரூபத்தில் காட்சியளித்தார். அவரது கோபமான ரூபத்தினால் மொத்த உலகமும் அச்சத்தில் நடுங்கியது. அனைத்து தேவர்களும் பிரார்த்திக்க தொடங்கினர். ஆனால் அவரை சாந்தப்படுத்த முடியவில்லை. அப்போது அவர்கள் பகவானின் கோபத்தை தணிக்குமாறு பிரகலாதரிடம் வேண்டினர். பிரகலாதரின் மீதான பிரியத்தினால் அவரது பிரார்த்தனையில் பகவான் நரசிம்மர் சாந்தமடைந்தார். அந்த சாந்தமான ரூபத்தில் தனது பிரிய பக்தனான பிரகலாதரை ஒரு மகனை போல் மடியில் அமர்த்தினர். அச்சமயத்தில் பகவானிடம் பிள்ளை பாசம் பெருகியது. தந்தையும் மகனும் இனிய ரசங்களை, அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் உள்ள பாசம் எனும் சுவையை பரிமாறிக்கொண்டனர். ஆயினும் அச்சமயத்தில் மகன் தந்தையை காட்டிலும் மிகுந்த ஆனந்தத்தை அனுபவிப்பது போல தெரிந்தது. அதாவது தந்தையாகிய தன்னை விட மகனாக இருந்த பிரகலாத் மகாராஜர் மிகவும் ஆனந்தமாக இருப்பதை அவர் கவனித்தார். மகனாக இருந்து அனுபவிப்பதற்கான பேராசை நரசிம்ம தேவருக்கு அப்போது வளர்ந்தது. நான் எவ்வாறு ஒரு தந்தையின் மடியில் அமர்ந்து இந்த ரசத்தை, இந்த உணர்வை அனுபவிக்க இயலும்? இந்த அவதாரத்தில் எனது தந்தை ஒரு தூண், என்னால் அதனுடன் அனுபவிக்க முடியாது. இவ்வாறு நரசிம்மர் தனக்குள்ளே நினைத்தார். தானும் ஒரு மகனாக இருக்க வேண்டும், பெற்றோர்களின் பாசம் கிடைக்க வேண்டும் என நரசிம்மர் எண்ணினார். இவ்வாறு எழுந்த பேராசையால் நரசிம்ம தேவருக்கு பின்னர் தோன்றிய அனைத்து அவதாரங்களும் தாய் தந்தையரை ஏற்று தோன்றினர். பகவான் ராமரின் பேராசை. ராமரிடமும் பேராசை வளர்ந்தது. விபீஷ்ணரும் சுக்ரீவனும் ராமரின் நண்பர்கள். அதாவது அவர்கள் ராமருடன் சக்கிய ரசத்தில், நட்புச்சுவையில் இருந்தனர். சக்கிய ரசத்தில் 2 வகை உண்டு. ஒன்று சம்க்ரம, இன்னொன்று விஸ்ரம்ப. சம்பிரம சக்கியம் என்றால் பகவானுடன் மதிப்பு மரியாதையுடன் கூடிய நட்புறவு. விஸ்ரம்ப சக்கியம் என்றால் மதிப்பு மரியாதைகளின்றி சமதளத்தில் நிகழும் நட்புறவு. ராம அவதாரத்தில் இருந்த சக்கிய ரசம் சம்பிரம சக்கியமாகவே மதிப்பு மரியாதைகளுடன் கூடிய நட்புறவாகவே இருந்தது. அதாவது சுக்ரீவனும் விபீஷ்ணரும் ஒருபோதும் ராமரின் தோளில் ஏறவோ அவரிடமிருந்து உணவை பறித்து உண்ணவோ முடியாது. அவர்கள் தங்களது கால் பகவானின் திருமேனியில் பட நேர்ந்தால் அது குற்றமாகி விடுமோ என்று அஞ்சுகின்றனர். எனவே அவர்களது நட்புறவு மதிப்பு மரியாதையுடன் கூடிய சம்பிரம சக்கிய ரசத்தில் உள்ளது. விஸ்ரம்ப சக்கிய ரசம் இதிலிருந்து வேறுபட்டது. பகவான் கிருஷ்ணரின் லீலையில் இந்த விஸ்ரம்ப சக்கிய ரசத்தை காணலாம். இடையர்குல சிறுவர்கள் கிருஷ்ணரது தோளில் ஏறுவர். அவர் உண்ணும் உணவை பறித்து உண்பர். அவர்களது கால்கள் கிருஷ்ணரது திருமேனியை தொட்டாலும் அதனை பொருட்படுத்த மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணருக்கு மிக பிரியமானவர்களாக, சமமான நிலையில் இருப்பவர்களாக அவரிடம் அன்பு செலுத்தினர். இதுவே விஸ்ரம்ப சக்கிய ரசம். ஆயினும் ராமலீலைகளில் இவ்விதமான நட்புறவு அனுபவிக்கப்படவில்லை. எனவே பகவான் ராமர் அதற்கான பேராசையை வளர்த்து கொண்டார். அந்த ஆசை கிருஷ்ண அவதாரத்தில் பூர்த்தியடைந்தது. பகவான் ராமர் அனுபவிக்காத ரசம். பகவானுடன் தெய்வீக காதலில் அன்பு செலுத்தும் உறவு முறை சிருங்கார ரசம் அல்லது மாதுரிய ரசம் எனப்படுகிறது. ராம அவதாரத்தில் பகவான் ராமர் ஏக பத்னி தர ஒரு மனைவியை மட்டுமே ஏற்றுக்கொண்டார். அதுவும் மிகுந்த மதிப்பு மரியாதையுடனே திகழ்ந்தது. இவ்வாறாக அவருடைய லீலையில் மாதுரிய ரசம் முழுமையாக அனுபவிக்கப்படவில்லை. மாதுரிய ரசம் என்றால் தெய்வீக காதல். அங்கு காதலனும் காதலியும் அருகிலே இருந்து காதலித்துக் கொண்டிருக்கும் போது சூழ்நிலையால் பிரிவு ஏற்படும். அப்படி பிரியும் போது பிரிவு துயரால் உயர்ந்த அளவில் தெய்வீக காதலை அனுபவிக்கலாம்.
ராமலீலையிலும் ராமர் சீதையின் பிரிவை காணலாம். ராவணன் சீதையை கடத்தி சென்ற போதும் ராமர் குடிமக்களின் மகிழ்ச்சிக்காக சீதையை நாட்டை விட்டு வெளியேற்றிய போதும் அப்பிரிவுகள் நிகழ்ந்தன. ஆயினும் இப்பிரிவுகளில் வகை ஏதுமில்லை. இவை இயற்கையாக எழுந்த பிரிவுகளும் அல்ல. எனவே அதில் மாதுரிய ரசத்தின் அதாவது தெய்வீக காதலின் சாரத்தினை அனுபவிப்பதற்கு இடமில்லை. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தமது உச்வல நீலமணி என்னும் நூலில் பல்வேறு வகையான பிரிவுகளை விளக்கியுள்ளார். அதுபோன்ற வெவ்வேறு விதமான பிரிவுகளை எவ்வாறு சுவைப்பது என்று ராமர் பேராசை கொண்டிருந்தார். பிற்காலத்தில் அவர் கிருஷ்ணராக அவதரித்த போது அந்த பேராசை நிறைவேறியது. எல்லா வகை பிரிவுகளும் கிருஷ்ணலீலைகளில் ஏராளமாக வெளிப்படுத்தப்பட்டன. மாதுரிய ரசத்தில் அதாவது தெய்வீக காதல் எனும் ரசத்தில் இரு வகை உண்டு. ஒன்று ஸ்வகீய கணவன் மனைவி, 2 பரகீய காதலன் காதலி. கிருஷ்ணலீலையில் அவர் ராதா காந்தர், ராதையின் காதலர், கோபிகா காந்தர், கோபியர்களின் காதலர் என்று அறியப்படுகிறார். ராதையும் கோபியர்களும் உண்மையில் அவரது பத்தினிகளே ஆயினும் கிருஷ்ணலீலையில் அவர் அவர்களை தமது காதலியராக வைத்து பரகீய ரசத்தை அனுபவித்தார். ராமலீலையில் ஸ்வகீய ரசம் மட்டுமே இருந்தது. ராமலீலையில் நிறைவேறாத அந்த பரகீய ரசம் கிருஷ்ணலீலையில் நிறைவேறியது. இது மட்டுமின்றி கிருஷ்ணலீலையிலும் கிருஷ்ணரிடம் 3 வகையான பேராசைகள் நிறைவேறாமல் இருந்தன. கிருஷ்ணரின் பேராசையும் மகாபிரபுவின் தோற்றமும். கிருஷ்ணரிடம் நிறைவேறாமல் இருந்த 3 பேராசைகளை ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருதத்தின் ஆதி லீலையில் 1.6 கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி பின்வருமாறு குறிப்பிடுகிறார். ஸ்ரீ ராதாய பிரணய மகிமா கீத்ருஷோ வானயைவா ஸ்வாத்யோ ஏனாத்புத மதுரிமா கீத்ருஷோ வாமதீயா சௌக்கியம் சாஷ்யமத் அனுபவத கீத்ருஷம் வேதிலோபாத் தத்பாவட்ய சமஜனி சசிகற்ப சிந்தௌ ஹரிந்து. ராதாராணியின் அன்பின் மகிமையை அறிந்து கொள்ளவும் அவளது அன்பினால் அவள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய தன்னுடைய அற்புதமான குணங்களை புரிந்து கொள்ளவும் தனது அன்பின் இனிமையை உணர்வதால் அவள் அடையக்கூடிய ஆனந்தத்தை புரிந்து கொள்ளவும் விரும்பிய முழுமுதற் கடவுளான ஹரி அவளது மனோபாவங்களை முழுமையாக தாங்கி கடலில் இருந்து நிலவு தோன்றுவது போல ஸ்ரீமதி சச்சி தேவியின் கருவில் இருந்து தோன்றினர். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே என்ற போதிலும் அவரது மனோபாவம் வேறாக உள்ளது. அவர் பக்தனின் மனோபாவத்தில், குறிப்பாக ஸ்ரீமதி ராதாராணியின் மனோபாவத்தில் தோன்றினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எண்ணற்ற லீலைகளை அரங்கேற்றிய போதிலும் அவரிடம் 3 பேராசைகள் நிறைவேறாமல் இருந்தன. லோபாத் அவரது முதல் பேராசை ராதாய பிரணய மகிமா. ராதைக்கும் கிருஷ்ணருக்குமான உறவில் ஸ்ரீமதி ராதாராணியின் ஸ்தானம் கிருஷ்ணரின் ஸ்தானத்தை காட்டிலும் தலை சிறந்ததாக இருந்தது. தன்னுடைய நிலையிலிருந்து அவளுடைய நிலையை உணர முடியாது என்பதால் அந்த ராதையின் ஸ்தானத்தை கிருஷ்ணர் விரும்பினார். 2வது பேராசை ஸ்வாத்யோ ஏனாத்புத மதுரிமா. தன்னை பற்றிய தெய்வீக ரசத்தினை தானே உணர விரும்பினர். கிருஷ்ணர் இனிமையே நிறைந்தவர். கிருஷ்ணரின் மீதான ராதையின் கவர்ச்சி தன்னிகரற்றது. அந்த கவர்ச்சியையும் தனது தெய்வீக இனிமையையும் கிருஷ்ணர் புரிந்து கொள்ள விரும்பினார். 3வது பேராசை சௌக்கியம் சாஷ்யமத் அனுபவத. கிருஷ்ணரின் சங்கத்தில் ராதை அடையும் இன்பமானது ராதையின் சங்கத்தில் கிருஷ்ணர் அடையும் இன்பத்தை காட்டிலும் அதிகமாக இருந்தது. அந்த அதிகமான இன்பத்தை அனுபவிக்க கிருஷ்ணர் விரும்பினார். இந்த 3 பேராசைகள் கிருஷ்ணரில் எழுந்தமையால் இவற்றை நிறைவேற்ற பகவான் கிருஷ்ணர் அன்னை சச்சியின் கருவில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக தோன்றினார். இதுவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தோன்றியதற்கான அந்தரங்க இரகசிய காரணமாகும். குறிப்பு: இக்கட்டுரை தவ திரு கௌர கோவிந்த சுவாமி அவர்களின் கட்டுரையை தழுவி எழுதப்பட்டது. ராதையின் நிலையை அனுபவிப்பதற்காக கிருஷ்ணரின் பேராசை மகாபிரபுவின் உருவில் நிறைவேற்றப்பட்டது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.